சென்னை மாதவரத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தாய்ப்பாலை பாட்டிலில் அடைத்து சட்டத்துக்கு புறம்பாக விற்பனை செய்த நபரை கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வம். வணக்கம் செல்வம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டிலை அடைத்து தாய்ப்பால் விற்றதாக வந்த தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகின்றன. சென்னை மாதவரத்தில் KKR கார்டன் முதலாவது தெருவில் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற பெயர் பலகையை வைத்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டில் தாய்ப்பால் பாட்டிலில் வைத்து விற்பதாக உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு தகவல் வந்தது. இந்த உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகின்றன. இந்த சோதனையில் தற்போது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பாட்டில்கள் தாய்ப்பால் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து சுமார் 200 மில்லி கொண்ட இந்த தாய்ப்பால் பாட்டிலை இந்த முத்தையா என்பவர் 500 ரூபாய்க்கு மேலாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் இந்த தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது, எங்கிருந்து யார் மூலமாக இந்த தாய்ப்பால் இவர் வாங்கி தற்போது விற்பனை செய்து கொண்டு வருகிறார் என அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் இதை சட்டத்துக்கு விரோதமாக இந்த தாய்ப்பால் விற்கப்படுவதை அடுத்து இவர் மீது கைது செய்யப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர்.